சக்திவேல் புதுசாக ஒரு திட்டம் போட்டு மாணிக்கத்தை வீட்டுக்கு போகிறாங்க. மாணிக்கமும் பாக்கியமும் அங்கே இருக்க, இவர் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு பாக்கியம் மாணிக்கத்தை பார்த்து கேட்க, எனக்கும் தெரியலையே பாக்கியம் அப்படின்னு அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வராரு. உள்ளே வந்தவரை வாங்கன்னு கூப்பிடவும் செய்கிறாங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அங்கே பாக்கியம் கேட்க, அதுக்கு எங்கள் சக்தி வேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான் தான் நானும் வந்தேன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. முறையில் மட்டும் அண்ணன் தங்கச்சி உறவு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பொண்ணை நானே பையனுக்கு எடுத்துருந்துருப்பேன். என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டு பொண்ணு என் பையனுக்கு தங்கச்சி முறையாயிடுச்சு. அதனால் உங்கள் வீட்டு பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வர முடியாது. அதான் என்ன இருந்தாலும் எதிர்த்த விடாச்சே, எதிர்த்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணாச்சே, இன்றைக்கி இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுதேன்னு அப்படிலாம் யோசிச்சதுனால தான் உங்கள் வீட்டு 2வது பொண்ணு சுடருக்கு ஒரு நல்ல சம்மந்தத்தை நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்கள் வீட்டு பொண்ணுக்கா, எங்கள் வீட்டு பொண்ணு தங்கமேல கல்யாணத்தன்னைக்கு கடத்தணும்னு முயற்சி பண்ணவன் தானே உங்கள் பையன் அப்படின்னு அங்கே பாக்கியா சொல்ல, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. உங்கள் வீட்டு பிரச்சனை தீரணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் ஒரு கட்டு பணத்தை எடுத்து என்ற மாதிரி வச்சுக்கிட்டே நிற்கிறாரு இங்கே சக்தி வேலும். இதை பார்த்த உடனேயே பாக்கியத்தும் மாணிக்கமும் கணக்கு மாறதான் செய்யுது. அதுக்கு அங்கே வந்து நிற்கிற சக்தி வேலும், என்ன சொல்கிறீங்க, உங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணத்தை நான் ஜாம்னு சந்தோஷமாக நடத்தி முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் எப்படி நடத்துவீங்க, அதுவும் தங்கமேல் வேற வாழாவட்டியாக வாழாமல் வந்து இருக்கா அப்படின்னு சொல்ல, நீங்கள் பதிலுக்கு எனக்கு ஒரு விஷயத்த பண்ணால் பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்வேன்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் சக்திவேல் சொல்கிறாங்க, அந்த சரவணன் பயலுக்கு உங்கள் பொண்ணு தங்கமேலு டிவோர்ஸ் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, அதைத்தானே நாங்களும் எங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவள் தானே அதெல்லாம் கேட்கமா இங்கே தான் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, உங்கள் பொண்ணை டிவோர்ஸ் கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்துறது உங்கள் பொறுப்பு. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பழி வாங்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனேயே பயங்கரமான ஒரு யோசனையோடு நிற்கிறாங்க பாக்கியமும். என்ன பாக்கியம், என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல, இவர் சொல்கிறதுனே ஒரு நியாயம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன தான் பொண்ணுக்கு இங்கே வந்து பார்த்துட்டு போனாலும் பேசிட்டு போனாலும் என் பொண்ணு அந்த வீட்டில் போய் வாழாமல் இருக்கிறது எனக்கும் உனக்கும் தானே கஷ்டமாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட தலை குனிச்சு நிற்கிறது நாம தானே, அந்த குடும்பத்து ஆட்கள் கிடையாது. இன்றைக்கி தங்கமயில் இல்லைன்னா நாளைக்கு அஞ்சலின்னு போகிறவன் தானே அந்த சரவணை. இன்றைக்கி என் பொண்ணு சரவணனே வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு பாக்கியம், ஆனால் நம்ம போய் கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல, ஆனால் கோர்ட்டில் உங்கள் வீட்டு பொண்ணு வர தங்கமயில் கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்லலாம்ல, அப்போ நீங்கள் அந்த இடத்துல நியாயம் நீதி கேட்கலாம்ல. என் பொண்ணால் வேலைக்கு போக முடியலை, வேலை பார்த்து சம்பாதிக்க முடியலை, என் பொண்ணு வயிற்றில் வளர குழந்தைக்கும் என் பொண்ணுக்கும் அவர் தான் பொறுப்பு, அதனால் டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசலாம்லன்னு எங்கள் சக்திவேல் சொல்ல, ஆமாம் ஐயா, இது நமக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு அங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். அந்த வீட்டு பையன் சரவணனுக்கு இங்கே தங்கமேல் கூட வாழ விருப்பம் இல்லை. தங்கமேல் கூட வாழ விருப்பம் இல்லையா, இல்லை வேறு எந்த பொண்ணு கூடயும் வாழ விருப்பம் இல்லையா? இல்லை, அந்த அஞ்சலி பின்னாடி சுற்றிக்கிட்டு தானே இருக்கான் அந்த கேடுகட்ட பையன் சரவணை. அதனால தான் சொல்கிறேன், அவன் யார் கூடயும் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னா உங்கள் பொண்ணு தங்கமேல் சரவணனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்கள் 2வது பொண்ணு சுடருக்கு நானே நல்ல சம்மந்தத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சக்தி வேணும். இதே என்னையா வீடு தேடி வந்து நம்ம 2வது பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரேன்னு சொல்லும்போது, எனக்கும் இதுதான் சரின்னு படுது அப்படின்னு அங்கே பாணிக்கமும் சொல்ல, சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்னு அங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க. அதுக்கு முதல் வேலையாக நீங்கள் கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பேசணும். அதை நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்களான்னு சக்திவேல் கேட்க, இதில் உங்களுக்கு என்னையா சந்தேகம், அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக பேசிடுவோன்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அந்த பாண்டியன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என் மகனை இப்படி
அடி வாங்க வச்ச அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, எங்களுக்கும் ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நேரம் போதாத நேரம் காலம் எல்லாம் நம்மளையும் இப்படி ஆட்டி படைக்குது. இதுக்கு நாம் என்னத்தை பண்ண முடியும்? என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும். சரி, அதில் 80 ரூபாய் இருக்குது அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு இதில் 10,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, 10,000மா? நீங்கள் சொல்கிற வேலைக்கு இந்த பணம் சரியாக இருக்குமா? குடும்பத்து செலவையும் பார்த்துக்கணும், அப்புறம் இங்கே தங்கமயிலுடைய எல்லா செலவையும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாதம் ஒரு 50,000 கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன தந்துட்டா போச்சுன்னு இங்கே சக்திவேல் சொல்லிட்டு தன் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்க போகிற சமயத்தில் தங்கமயில் வந்து ஓங்கி அதை தட்டி விடவும் செய்கிறாங்க. பணமெல்லாம் பறந்து கீழே கொட்ட அதை பார்த்துக்கிட்டு நிற்கிற இங்கே சரவணனுக்கும் அதை பார்த்துக்கிட்டு நிற்கிற எங்கள் சக்தி வேலும், என்னம்மா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, பணத்தோட அருமை தெரிஞ்சாதானு சொல்ல, பணத்தோட அருமை தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி நான் இதோட விடுறேன். இதுக்கு மேலே இந்த வீட்டு வாசப்படி ஏறி நீங்கள் வரக்கூடாது. என்னப்பா என்ன இதெல்லாம்? இந்த வீட்டில் நான் இருக்கணுமா இல்லை வேண்டான்னு நான் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போவான். உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா? தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணணுமே தவிர்த்து திரும்பவும் தப்பை பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. என் வாழ்க்கையில் குறுக்க வராதிங்க. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பிறகும் கூட திரும்பவும் இவர் வந்து பேசுகிறாரு, பணத்தை கொடுக்குறாருன்னு அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு இப்படி பேரம் பேசி என் வாழ்க்கையை நான் துண்டு போட்டு விற்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லைன்னு தான் அம்மாவை அப்பாவையும் தட்டுறாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன்? உனக்கு அப்புறம் சுடரோட வாழ்க்கை இருக்கு. அவள் வாழ்க்கையை யாரடி பார்த்துப்பான்னு சொல்ல, சுடருடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒரு அக்காவா எனக்கு நிறைய உரிமை இருக்கு. எனக்கு இருக்க உரிமையை தாண்டி இவருக்கு என்ன உரிமை இருக்கு? என் தங்கச்சி இங்கே சுடருக்கு இவர் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு முதல்ல இவர் யார்? பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறீங்களா? ஒருபோதும் அது இங்கே நடக்காது. மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இப்படி ஆட்களை வச்சு பழி வாங்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? உங்களை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்னாலும் அப்புறம் பெரிய மனுஷன் கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி சக்திவேலை கண்ணா பெண்ணான்னு திட்டுறாங்க. இதனால் சக்திவேலை அவமானப்பட்டு, இங்கே வந்ததும் தப்பு, இது கேடுகட்ட குடும்பம் தெரிஞ்சு நான் இங்கே வந்தல, அதான் நான் செஞ்ச தப்புன்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து சக்திவேல் வெளியே கிளம்பி போக, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? இப்போ தப்பு பண்ணது முழுக்க நாம், பொய் சொன்னது முழுக்க நாம், தண்டனை அனுபவிக்க வேண்டியது நாம். அதில் பத்தாவதுக்கு தப்பே பண்ணாத அந்த குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக இப்படி சேரக்கூடாதவங்களாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் மனசாட்சி வருது? நீங்கள் செஞ்ச தப்பு உணரவும் மாட்டீங்க, அதுக்காக மன்னிப்பும் கேட்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அமைதியாகவும் உங்களால் இருக்க முடியாதா? இன்னொரு தடவை என் வாழ்க்கையில் குறுக்கிட்டீங்க, 2 பேரையும் அம்மா அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். நானே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ளே தள்ளிடுவேன். உங்கள் 2 பேராலே அந்த குடும்பத்துக்கு ஏதாவது இனிமேல் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன்னு இங்கே தங்கமயில் கோவமாக திட்டிட்டு உள்ளே போக, இதெல்லாம் கேட்ட இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் உடஞ்சி போய் நிற்கிறாங்க அவமானத்தோட. வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க, அதாவது இந்த சக்திவேல் எதுக்காக தங்கமயில் வீட்டு பக்கம் போகிறாருன்னு அந்த பக்கம் இங்கே டெலிவரி கொடுக்க வந்த சரவணன் பின்னாடியே வந்தப்போ தான் இங்கே தங்கமயில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. தங்கமயில் உண்மையிலே தெரிந்திட்டான்ற விஷயத்தை இங்கே சரவணன் புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த சக்திவேலுடைய கேடுகட்ட எண்ணத்துக்கு அவனுக்கு சரியான பதிலடியை கொடுத்தே ஆகணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க சரவணனும்.